அப்பா என்னோடய ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நாள் போச்சு. காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சேன். 1 மணி நேரம் உட்காந்து போகவும் சாக்கி சேனும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டா எழுந்திரிச்சு துணியை வந்து பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுட்டு என் அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இது நம்ம அதை சமைக்கணும். வீட்டில் சொரக்காய் இருந்தது. சொரக்காய் எடுத்து அறியலான்னு உட்காந்தா அது உள்ளே இருக்கிற விதை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு தெரில. ஆயா வர வரைக்கும் என் பிள்ளைங்க கூட விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஆயா வந்தது கேட்டதுக்கப்புறம் ஆயா சொன்னாங்க பிஞ்சு கையாக தான் இருக்குது அப்படியே அரைஞ்சி போட்டு சமையல்னு சொல்லிட்டாங்க. ஆயா ராமாயணம் போட்டுட்டு போயிட்டாங்க. நான் உட்காந்து ராமாயணத்தை பார்த்துட்டு அந்த காயை 1 மணி நேரம் அரைஞ்சிட்டு இருந்தேன். நேற்று குக்கரில் சாப்பாடு வச்சேன்னா கருகிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றி வைக்கலான்னு அடுப்பில் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சு. அதை கீழே ஊற்றிட்டு வச்சுட்டேன். அப்புறம் என்னது பீக்கங்காவா இல்லை புடலங்க சொரக்கா. அப்புறம் சொரக்கா சமைக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு ஆயா வந்து காய் போட்டு ஆயா வந்து வணக்கி கொடுத்தாங்க. அப்புறமேட்டு நான் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் இன்றைக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளுக்கு என்ன கையில் கிடைக்கிற மசாலாலாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். சாம்பார் தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் வேறு ஏதாவது மசாலா இருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் இன்னொன்று ஏதோ மற்றது பிரியாணி மசாலா ஒன்று இருந்தது, அதையும் எடுத்து போட்டு உப்பு தூவி விட்டு வச்சுட்டேன். காய் வந்துருச்சோன்னு எடுத்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ண பாருங்கள், அந்த ஆவி சட்டுன்னு வந்து மூஞ்சிலே அடிச்சிச்சு. எப்பா சாமி மூடி வச்சுட்டு போய் பல் விளக்கிட்டு ஆயா சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டை கூட்டிகிட்டு அப்புறம் பார்த்தா காய் ரெடி ஆயிடுச்சு. குக்கர் விசில் வருமா குக்கர் விசில் வரவே இல்லை. நான் விசில் வரதுக்கு கூட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆயாவை போய் பார்க்க சொன்னேன். அப்புறம் ஆயா காய் சாப்பாடு வெந்துருச்சுன்னு சொன்னாங்க.